இறந்து போன பிணத்துக்கு பாஸ்போர்ட் எடுத்ததும், ஒரு மனுஷன் ஒரு முழு ஏரோப்ளேன சாப்பிட்டதும், ஏன் ஒரு பூனைய தெரியாம கொன்னுட்டா கூட அதுக்கு மரண தண்டனைன்னு பல இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸோட நான் வந்திருக்கேன். நான் உங்கள் விவி. இது உங்கள் விவி மைக் ஃபேக்ட்ஸ். ஒரு மனுஷன் ஒரு ஏரோப்ளேன சாப்பிட்டாருன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. பஸ்ஸோ, லாரியோ இல்ல. ஒரு முழு ஏரோப்ளேன சாப்பிட்டிருக்காரு இந்த மனுஷன். மைக்கேல் லோட்டிட்டோ என்பவரு பிரான்ஸ்ல கிரெனோபிள்ன்ற ஊர்ல சார்ந்தவரு. சுமார் 9 வயசுல இவர் கிளாஸ் சாப்பிட்டு பார்த்திருக்காரு. சாப்பிட்டு உடலுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லன்னு தெரிஞ்ச அவரு, அதோட நிப்பாட்டாம சைக்கிள், ஷாப்பிங் கார்ட்ஸ், டிவி ஏன் ஒரு முழு ஏரோப்ளேனே சாப்பிட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. 1978ல கசானா 150ன்னு சொல்லப்படுற ஒரு 2 சீட்டர் ட்ரெய்னிங் ஏர்கிராப்ட் அது கிட்டத்தட்ட 900 கிலோ இருக்கும். அத சாப்பிட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இருப்பா, பிளேன எப்படி சாப்பிட முடியும் தானே கேள்வி. மைக்கேல் பிளேன்ல இருக்கிற என்ஜின், விங்ஸ், சீட், கிளாஸ், மெட்டல் எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு, அத 1ல இருந்து 2 சென்டிமீட்டர் இருக்கிற அளவுக்கு கட் பண்ணி, மினரல் ஆயிலையும், தண்ணியும் சேர்த்து சாப்பிட்டாரு. 1980ல கிட்டத்தட்ட 2 வருஷத்துல சாப்பிட்டு இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிறாரு மைக்கேல். ஏன்பா, இவரு சாப்பாடு சாப்பிடுறத விட்டுட்டு இதெல்லாம் ஏன் சாப்பிடுறாரு தானே கேட்கிறீங்க. அதுக்கு காரணம் அவருக்கு பிக்கான்னு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருந்துச்சு. அதாவது சாப்பாடு தவிர பொருட்கள் சாப்பிட தோணும் ஒரு கிரேவிங்ஸ் இருந்துச்சு மைக்கேலுக்கு. சரி, இதெல்லாம் சாப்பிட்டா ஏதாவது உடம்புக்கு ஆயிடாது. எப்புட்றா ஒரு மனுஷன் இதெல்லாம் சாப்பிட முடியும் தானே. அதுக்கும் காரணம் அவரோட வயிறு தாங்க. வயிறா? ஆமாங்க, வயிறு தான். ஏன்னா, சராசரி மனுஷன விட அவரோட குடலும், வயிறு சுவரும் அல்லது ஸ்டொமக் வால்ஸ்ன்னு சொல்லப்படுறது 2 மடங்கு ஜாஸ்தியா இருந்துச்சு. அதனால இந்த பயங்கரமான வயிறுனால மைக்கேல் நெறைய வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் 1959ல இருந்து 1977 வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட 9 டன் அளவிலான மெட்டலும், ரப்பரும், பிளாஸ்டிக்கும் சாப்பிட்டுருக்காராமா. தினமும் கிளாஸ், ரப்பர், மெட்டல் எல்லாம் சின்ன சின்னதா நொறுக்கி சாப்பிடுவாரு. ஆஃப் கோர்ஸ் டைஜஸ்ட் ஆக டைம் ஆகும் தான். ஆனா அவருக்கு தான் பயங்கரமான வயிறு இருக்கே. சோ சப்ளிமெண்ட் மாரி தினமும் 1 கேஜி மெட்டல் சாப்பிடுவாரு. 1966ல ஸ்டார்ட் பண்ணி யூரோப்ல சர்க்கஸ் அப்புறம் டிவி ஷோஸ்க்கெல்லாம் போயி ரேசர் பிளேடு, நட்டு, போல்ட் இதெல்லாம் சாப்பிட்டு ஆடியன்ஸ வாய் பொளக்க வச்சுட்டு இவரு சிரிச்சிருக்காரு. மைக்கேல் லோட்டிட்டோ ஜூன் 25, 2007 அவரோட 57வது வயசுல இறக்குறாரு. அதுவும் அவர் 48 வருஷம் மெட்டலும், ரப்பரும் சாப்பிட்டனால இறக்கலங்க. நார்மலான நேச்சுரல் காஸ்னால தான் இறந்தாருன்னு டாக்டர்ஸே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இன்னைக்கும் மைக்கேல் லோட்டிட்டோ பொறந்த கிரெனோபிளோட லெஜெண்டா இருக்காரு. இன்னைக்கு ஃபேன்ஸ் அவர் சமாதி கிட்ட ஸ்பூனும், ரப்பரும் வைக்கிறது வழக்கமா இருக்கு. நம்ம ஸ்கூல், காலேஜ் டைம்ல நம்ம ஃபிரெண்ட்ஸ் கூட நெறைய தம் ஃபைட்டிங் இல்லன்னா ஆர்ம் ரெஸ்லிங் நெறைய விளையாண்டுருப்போம். இல்லன்னா பார்த்திருப்போம். ஆனா டோ ஃபைட்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க. யுகேல டெர்பிஷைர்ன்ற ஒரு இடத்துல 1970ல ஒரு பப்ல ஜார்ஜ் பர்கீஸும் அவர் ஃபிரெண்ட்ஸும் சில் பண்ற டைம்ல வந்த ஒரு வித்தியாசமான ஐடியா தான் இந்த டோ ஃபைட்டிங். இவங்க சும்மா யோசிச்ச இந்த ஐடியாவ ஒரு சாம்பியன்ஷிப் ஸ்போர்ட்டாவே மாத்திட்டாங்க 1976ல. அதோட ஃபர்ஸ்ட் சாம்பியனான மைக் டாசன் பேப்பர்ல கூட வந்தாரு. இந்த போட்டிய கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்க்கு அனுப்பலாம்னு பார்த்தாங்க. ஆனா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆபீசர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு இது ரொம்ப சில்லியான ஸ்போர்ட்டா தெரிஞ்சது. அதனால இதுக்கு எப்படி ரெக்கார்ட் குடுக்க முடியும்னு நெனச்சாங்க. ஆனா டெர்பிஷைர் மக்கள் அதோட விடலங்க. அத அவங்களோட ட்ரெடிஷனாவே மாத்திட்டாங்க. பல பேர வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணி ஸ்போர்ட்ட ரொம்ப ஃபேமஸ் பண்ணி விட்டாங்க. இந்த கேமோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஆனா ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும். போட்டி போடுற 2 பேருமே வெறும் கால்ல தான் போட்டி போடணும். மேட்ச்க்கு முன்னாடி கண்டிப்பா இன்ஸ்பெக்ஷன் இருக்கும். கால்ல ஏதாவது ஃபங்கஸ் இல்லன்னா அடிக்காயம் இருந்துச்சுன்னா மேட்ச் அப்பவே கால் ஆஃப் பண்ணிருவாங்க. போட்டி போடுறவங்க அவங்களோட கட்ட விரல லாக் பண்ணிரணும். ஆர்ம் ரெஸ்லிங் மாரியே ஆப்போனன்ட்ட ஓவர் பவர் பண்ணி டோவ வச்சு ஆப்போனன்ட்ட ஃப்ளோர்லயோ, வால்லயோ ஹிட் பண்ணணும். எப்பவுமே 2 ரவுண்ட் நடக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரைட் டோல, செகண்ட் ரவுண்ட் லெஃப்ட் டோல. ஒருவேள டை ஆயிருச்சுன்னா, தேர்ட் ரவுண்ட் மறுபடியும் ரைட் டோல நடக்கும். என்னதான் இந்த ஸ்போர்ட் பார்க்க காமெடியா இருந்தாலும், இதுக்கு பின்னாடி ஹெவி ட்ரெய்னிங் எக்சர்சைசஸ் டோவுக்கு பண்றாங்க. ஜிம்ல டம்பிள் கர்ல்ஸ் பண்ற மாரியே டோ கர்ல்ஸும், டோ கிரன்ச்சஸும் பண்றாங்க. சில பேர் இன்னும் எக்ஸ்ட்ரீமா கிரிப் நல்லா கிடைக்கிறதுக்காக அவங்க கட்ட விரலோட நகத்தையே எடுத்துருவாங்க. சோ எவ்வளவு சீரியஸான ஸ்போர்ட்னு நீங்களே பார்த்துக்கோங்க. மென், வுமன் அப்புறம் கிட்ஸ் கேட்டகரி கூட இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இது ஒரு ஸ்போர்ட்டா வளர்ந்துட்டு வருது இந்த டோ ஃபைட்டிங். அடுத்ததா ஸ்டீஃபன் த பேர் பத்தி பார்க்கலாம். நமக்கு பிரேக் டைம் கிடைச்சா டீ ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் இல்லையா? அதே டீ ஸ்நாக்ஸ விரும்பி சாப்பிடுற கரடி ஒண்ணு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. ரஷ்யால மாஸ்கோ பக்கத்துல ட்ரிப்புக்கு கப்பிள்ஸ் போனப்போ 3 மாசம் குழந்தையான கரடிய ஒண்ண கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அவங்களே அந்த கரடிய வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த கரடிக்கு ஸ்டீஃபன்னு பேர் வச்சாங்க. ஸ்டீஃபன் வளர்ந்து 7 அடி உயரமும் 350 கிலோகிராம் எடையும் இருக்கிற ஒரு பயங்கரமான கரடியா வளர்ந்துட்டான். ஆனா பார்க்க பயங்கரமா இருந்தாலும் இந்த கரடி ஒரு பூக்கி தாங்க. ஏன்னா இது அவங்க ஓனர் கப்பிள்ஸ் கூடயே வளர்ந்தனால என்னன்னு தெரியல. இதுவரைக்கும் யாரையுமே புண்படுத்தினது இல்லையாம். டீ குடிக்கிறது, கேக் சாப்பிடுறதெல்லாம் ஸ்டீஃபனுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுல ஆச்சரியமான மேட்டர் என்னன்னா, ஸ்டீஃபன்னு சொல்லப்படுற இந்த கரடி மீட்ன்னு ஒண்ண சாப்பிட்டதே இல்லையாம். மோஸ்ட்டா காய்கறி ஐட்டம் சாப்பிட்டு வளர்ந்திருக்காரு ஸ்டீஃபன். அது மட்டும் இல்லாம இவர் ரஷ்யால ரொம்ப ஃபேமஸ் ஆயி மாடல் ஷூட் வரைக்கும் பண்ணியிருக்காராமா. ஸ்டீஃபன் த மாடல் பேர்ன்னு இவருக்கு பட்டம் வேற இருக்கு. இந்த கரடியோட ரீச் எந்த அளவுக்குன்னா, ரஷ்யால பிரெடேட்டர்ஸ வீட்ல வளர்க்கக் கூடாதுன்னு லா இருந்தாலும், ஸ்டீஃபனோட கேஸ்ல மட்டும் ஸ்பெஷல் பெர்மிஷன் குடுத்திருக்காங்க. ஒரு கவர்மெண்ட்டே பெர்மிஷன் குடுக்குற அளவுக்கு சேஃப் அண்ட் ஃபேமஸ் ஆயிருக்கு இந்த ஸ்டீஃபன்னு சொல்லப்படுற கரடி. அடுத்ததா
ஜப்பானின் நஹா கிரேட் டக் ஆஃப் வார் ஃபெஸ்டிவல பத்தி பார்க்கலாம். இழுப்போட்டி அல்லது டக் ஆஃப் வார்ன்னு சொல்லப்படுற இந்த போட்டி நம்ம கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம், இல்லன்னா பார்த்திருப்போம். இந்த போட்டி பலத்த வெளிக்காட்டுற போட்டியா தான் இருக்கும். சுமார் 20 பேர் போட்டியில கலந்துப்பாங்க. ஆனா அதே போட்டிய ஒகினவா ஜப்பான்ல கிட்டத்தட்ட 15,000 பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? ஆமாங்க, இந்த நஹா கிரேட் டக் ஆஃப் வார்ன்னு சொல்லப்படுற இந்த ஃபெஸ்டிவல் வருஷம் வருஷம் அக்டோபர் அப்ப நடக்கும். ஜப்பானோட ஈஸ்ட் சைடு மக்களுக்கும், வெஸ்ட் சைடு மக்களுக்கும் நடக்கிற ஒரு ஜாலியான போட்டியா இருக்கும். இந்த டக் ஆஃப் வார் போட்டியில யூஸ் பண்ற ரோப்போட லெங்த் மட்டுமே 186 மீட்டரும் 40 டன் வெயிட்டும் இருக்கும். இது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல பிக்கெஸ்ட் ஸ்ட்ரா ரோப்னு 1995ல ரெக்கார்டும் செட் பண்ணிருக்கு. நீங்க கேட்கலாம், அவ்வளவு பெரிய கயிறை பிடிக்கவே முடியாது, இது எப்படி இழுக்க முடியும்னா அதுக்கு காரணம் இருக்கு. இந்த கயிறை பல கயிர்களோட சேர்ந்து தான் செஞ்சிருப்பாங்க. அதாவது கயிறோட நடுப்பகுதி திக்கா இருக்கும். சைடுல இருக்கிற கயிறுலாம் சின்னதா வேர் மாதிரி அங்கங்க நிறைய நிறைய இருக்கும். அதை புடிச்சுதான் இழுப்பாங்க. இந்த போட்டியில வயசு பாலினம்லாம் எதுவும் இல்லைங்க. ஆண், பெண், குழந்தைங்க, முதியோர்கள், ஏன் வெளியூர் ஆட்கள் கூட வந்து இந்த போட்டியில கலந்துக்கலாம்னா பாருங்க. இந்த போட்டி நடக்கிற அன்னைக்கு மக்கள் தெருவுல குவியுவாங்க. எங்க பார்த்தாலும் ஆட்டம் பாட்டம்னு இருக்கும். போட்டி ஆரம்பிச்ச உடனே தெருவுல புழுதி பறக்கும். ஹிகாஷி நிஷின்னு அவங்க டீம் பேரை கத்தி தான் இழுப்பாங்க. ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் போட்டி நடக்கும். போட்டியில ஜெயிச்சவங்க கயிறு மேல ஏறி ஒரு சின்ன பீஸ கட் பண்ணி அவங்களுக்கோ இல்ல அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கோ கிஃப்ட்டா குடுத்துருவாங்க. ஏன்னா இது ஜப்பான்ல குட் லக்கா பார்க்கப்படுது. இறந்து போன பிணத்துக்கு பாஸ்போர்ட் எடுத்து லண்டனுக்கு போயிருக்குன்னு சொன்னா வியப்பா இருக்குல்ல? ஆனா உண்மைதாங்க. 1974ல ஈஜிப்டோட அரசனான கிங் ராமசீஸ் 2 அவரோட மம்மி லண்டனுக்கு அனுப்பும்போது ஆபிஷியலா அதுக்கு பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணாங்க. பாஸ்போர்ட் டீடைல்ஸ்ல கிங் டிசீஸ்ட், அதாவது இறந்தவர்னு மென்ஷன் பண்ணி அனுப்புனாங்க. ஈஜிப்ட்னு சொன்னாலே பிரமிட்ஸ் தான் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா? அடிமைகளை வச்சு தான் பிரமிட்ஸ கட்டியிருப்பாங்கன்னு நம்ம நிறைய படத்துல பார்த்து தெரிஞ்சிருப்போம். ஆனா அதெல்லாம் சும்மா மித்து தாங்க, உண்மை இல்ல. ஏன்னா பிரமிட்ஸ உண்மையாலே கட்டினதே அடிமைகள் இல்ல, தொழிலாளர்கள் தான். இவங்களுக்கு சம்பளமும், சாப்பாடும், குடிக்கிறதுக்கு மதுவும், படுக்கிறதுக்கு இடமும் கொடுத்ததாக ஆராய்ச்சியாளர்கள் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, உலகத்துல முதலாக மேக்கப் யூஸ் பண்ணவங்களும் இவங்க தான். அவங்க கண்ணுக்கு ஐலைனர் மாதிரி போட்டுப்பாங்க. அத கோல்னு சொல்லுவாங்க. பெண்களும் ஆண்களும் 2 பேரும் இத பயன்படுத்தினாங்க. அழகுக்கு மட்டும் இல்லாம சூரிய ஒளியில இருந்து அவங்க கண்களை பாதுகாக்கவும், கெட்ட சக்தி கிட்ட இருந்தும் காப்பாத்தும் நம்பினாங்க. நம்ம வீட்ல வளர்த்துற பூனைய கடவுளா பார்த்தாங்க எகிப்தர்கள். ஒரு பூனை இறந்தா கூட அத புதைக்கும் போது நகை நட்டு போட்டு தான் புதைப்பாங்களாமா. ஏன், ஒரு பூனைய யாராவது தெரியாம கொன்னுட்டா கூட அவங்களுக்கு மரண தண்டனை கொடுப்பாங்களாமா. நம்ம சாட் பண்றதுக்கு நிறைய இமோஜிஸ் யூஸ் பண்றோம் இல்லையா? அது அப்பவே யூஸ் பண்ணாங்க ஈஜிப்ட் மக்கள். அத ஹைரோகிலிபிக்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஈஜிப்ட்டோட ஏன்ஷியன்ட் ரைட்டிங் சிஸ்டமா இருந்துச்சு. அதுல நிறைய சிம்பிள்ஸும் இமேஜஸ் வச்சு மட்டுமே நிறைய விஷயம் கன்வே பண்ணாங்க. ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, ஃபியூச்சர பத்தி அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்குமோன்னு ஒரு கேள்வி வர மாதிரி ஒரு ஹைரோகிலிபிக்ஸ் இருக்கு. அது ரொம்பவே ஃபேமஸான டெம்பிள் ஆஃப் செட்டி ஒன்ல இருக்கிற ஹைரோகிலிபிக்ஸ் தான். அதுல ஹெலிகாப்டர், ஸ்பேஸ் ஷிப், சப்மரைன் அப்புறம் டேங்க் இருக்கிற மாதிரி நிறைய ஹைரோகிலிபிக்ஸ் இருக்கு. ஈஜிப்ட்டோட பல மிஸ்ட்ரியில இதுவும் ஒண்ணு. நம்ம எல்லாரும் டுட்டுன்கமுன் அல்லது கிங் டட்னு சொல்லப்படுற ஃபேரோ பத்தி கண்டிப்பா படிச்சிருப்போம், இல்லன்னா கேள்விப்பட்டிருப்போம். 1922ல பிரிட்டிஷ் ஆர்க்கியாலஜிஸ்ட் ஆன ஹவர்ட் கார்ட்டரும் அவரோட டீமும் பல வருஷம் தேடி கடைசியில கிங் டட்டோட கல்லறையை கண்டுபிடிச்சிட்டாங்க. கல்லறை திறந்து எல்லோரும் வினோதமான முறையில இறந்து போறாங்க. ஈஜிப்ட் மக்கள் இது ஃபேரோவோட சாபம்னு சொன்னாங்க. யார் கிங் டட்டோட நிம்மதியை கெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மரணம் நிச்சயம்னு சொன்னாங்க. ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 3000 வருஷம் மூடி இருந்த கல்லறையை திறந்தனால அதுல நிறைய ஃபங்கஸும் இன்ஃபெக்ஷனும் இருந்திருக்கும். அதனாலதான் இறந்து போனாங்கன்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிஜமாலே ஃபங்கஸ்னால தான் அவங்க இறந்தாங்களா? இல்ல கிங் டட்டோட சாபத்தால இறந்தாங்களா? இதே மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க விவி மேக் ஃபேக்ட்ஸ ஃபாலோ பண்ணுங்க.